அனைவருக்கும் வணக்கம். நாம் ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த கிளாஸில் இந்தியன் பாலிட்டியை கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக நடத்தலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். நிறைய விஷயங்களை சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த அந்த இந்தியன் பாலிட்டியை திரும்ப நான் நடத்துகிறேன். நேற்று நடந்த கிளாஸில் பார்க்கலாம், பரவாயில்ல. அதையே நான் பார்த்தவங்களும் சரி, இது கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கிறேன். இந்த கிளாஸில் இந்தியன் பாலிட்டியோடைய அந்த எவல்யூஷனும் அண்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி இதை மேக் பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்த ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் இதில் பார்ப்போம். கொஞ்சம் 4-5 பாட்டுகள்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 3 கிளாஸில் இந்தியன் பாலிட்டி முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்றதுனால கொஞ்சம் ஒரு 6-7 கிளாஸில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அந்த எவல்யூஷன் எப்படி உருவாச்சு, இந்தியாவில் அரசியலமைப்பு ஆனது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது, அதே போல் இன்னைக்கு இருக்கிற இந்த கரண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய மாடர்ன் கான்ஸ்டியூஷன் ஆனது எப்படி நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸால் உருவாக்கப்பட்டது, சரிங்களா? பார்த்துருவோம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்கிறாங்க. 1773 அந்த பீரியட்லேருந்து அவங்களுடைய ஆட்சியானது இங்கே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கொல்கத்தாவில் பிளாஸ்டிக் ஃபோர்னு நடக்கும். ராபர்ட் கிளைவ்ல சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் ஃபோர்னு நடத்துவாங்க. அது வரைக்கும் அங்கங்கே ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. அதன் பிறகு டைரெக்டாக அவங்களுடைய கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுதான் நம்ம ஒரு ப்ரீடாக எடுத்துக்கிறோம். ஸோ 1773லேருந்து 1858 இந்த காலகட்டத்தை கம்பெனி ரூல் அப்படின்னும், 1858லேருந்து 1947 இருக்கிற இந்த பீரியடை கிரவுன் ரூல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இந்த கம்பெனி ரூலில் ரொம்ப முக்கியமான ஆக்ட் என்னென்ன ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆக்ட் 1773 இருக்கக்கூடிய ரெகுலேட்டிங் ஆக்ட். இந்த ஆக்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டைரக்டர் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுடைய ஒரு டைரக்ட் கண்ட்ரோல் இங்கே வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய கண்ட்ரோல் இது கிரவுனுடைய கண்ட்ரோல்னா அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட பர்மிஷன் வாங்கி போகிறாங்க, அதை நான் அந்த இடத்துல பண்ண போகிறேன் அப்படின்னு, சரி பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ என்னுடைய கண்ட்ரோல் மாதிரி தான் அது. என்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு கம்பெனி போகுது, அங்கே அந்த கம்பெனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் வரக்கூடிய விஷயம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த காலகட்டம் இந்த ஆக்ட் மூலமாக தான் கவர்னர் ஆஃப் பெங்கால் இந்த அதாவது கொல்கத்தாவில் தான் பெங்கால்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் பிளாஸ்டிக் போர் நடந்திருக்கும். ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாறுறாங்க. இந்த கவர்னர் பெங்காலுக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு வித்தியாசம்னா, ராணுவம் எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டில் வரும். இந்த ராணுவம், போலீஸ், இந்த மாதிரியான வரி வசூல் பண்ணுறது எல்லாமே ஒரு டோட்டல் கண்ட்ரோல் இவர்கிட்ட வரதுனால தான் கவர்னர் ஜெனரல் அப்படின்றாங்க. ஸோ இது யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் யாரு? அதாவது கொல்கத்தாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ அதே சமயத்தில் கொல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது? கல்கத்தாவில். ஸோ 1+3 ஒரு சீனியர் ஜட்ஜும் அது பிறகு ஒரு சீஃப் ஜட்ஜிஸ்டும் ஒரு 3 சப்போர்ட்டிங் ஜட்ஜிஸ்டும் வந்துருக்குறாங்க. அடுத்த பிட் அப்படிங்கிறவர் அவரு கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அவர் இங்கே வரணும் அப்படின்னா சில ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வர்றதுனால அவர் பேர் அவர் வச்சுட்டாங்க 1784. ஸோ இந்த பீரியடில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியடு. ஏன் அப்படின்னா, இங்கே தான் டியூல் கவர்மெண்ட், டபுள் கவர்மெண்ட்டை இங்கே தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். டபுள் கவர்மெண்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்க, இது கேள்வியாக வரும். இந்தியாவில் முதல்ல டபுள் கவர்மெண்ட் எங்கே உருவாக்குனாங்க, எந்த ஆக்ட் சொல்லிச்சுன்னா இந்த பிட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1784. அடுத்து சார்ட்டர் ஆக்ட், ஒரு 3 சார்ட்டர் ஆக்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. 1813 இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய மோனோபோலியை அபாலிஷ் பண்ணது இந்த ஆக்டில் தான். இது ஒரு கேள்வியாக வரும். ஆனால் இதில் டீ எக்ஸ்போர்ட்டையும் சைனாவோடு இருக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் இல்லாமல் மற்ற எதுவுமே எங்கே மோனோபோலியாக நீங்கள் இருக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்க. ட்ரீ ட்ரேடாக இருக்கட்டும், சைனாவோட ட்ரேட் இருந்துச்சுன்னா அது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பண்ணணும். மற்றபடி இந்தியா முழுக்க நீங்கள் தான் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோனோபோலி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1833 அது வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் கல்கத்தாவுக்கு மட்டும் இருந்தவர் இப்போ இல்லை, ஹோல் இந்தியாவுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. ஸோ அதிகாரம் ஒரே இடத்துல குவிக்கப்படுது. ஸோ சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே மேலே ஸ்டார்ட் ஆகும். அதாவது பிட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியாலே சென்ட்ரலைசேஷன் ஆனது ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஒரு கம்ப்ளீட்டாக முடிவடைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பீக் பீரியட்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரலைசேஷனுடைய ஒரு பீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்பாங்க. அது கேள்வியாக வந்திருக்குது. 1853 ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ். இந்த இடத்துலயே இதுக்கு அட்டெம்ப்ட் எடுத்திருப்பாங்க. இந்த அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இந்தியர்களும் இருக்கலாம் அப்படிங்கிற முடிவு 1853 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலேயே 1833 இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது முதல்ல வில்லியம் பெண்டிங் இருப்பார். வில்லியம் பெண்டிங் நல்லா அந்த சதியை ஒழிச்சிருப்பாரு. சதி ஆக்டை அபாலிஷ் பண்ண, சதி அபாலிஷ் பண்ணது வில்லியம் பெண்டிங் தான்.
ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? வில்லியம் பெண்டிங். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த சிவில் சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஓப்பனாக விடணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதை அட்டம் பண்ணியிருப்பாரு இந்த ஆக்டில். ஆனால் 1853 ஆக்டில் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அதே போல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து செப்பரேட்டாக ஒன்று பிரிச்சிருப்பாரு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் உருவாக்கி இருப்பாரு. அதில் வந்து இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. இதை வந்து மினி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இல்லை, சரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தா வந்து கிரவுன் ரூல். இந்த கிரவுன் ரூலை பார்த்தீங்க அப்படின்னா 1858லேருந்து, ஏன் அப்படின்னா 1857ல் சிப்பாய் மியூட்டின் வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஓப்பன் காம்படிஷன் ஆகட்டும், அதே போல் நிறைய காமன் பீப்புளெலாம் வந்து இன்க்ளூட் பண்ணது. இப்போ நீங்கள் இந்த சோஷியாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். சோஷியாலஜியில் வந்து சில திங்கர்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது மக்களுடைய எழுச்சி கிடையாது. சில பேர் தங்களுடைய கண்ட்ரோல் வந்து மற்றவங்க கிட்ட போகுது, ஸோ ஒரு அப்ரஸ்ட் பீப்புளில் போதுன்றதுனால இவங்க அப்போஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் இந்த ஆக்டில் பாருங்க, ஒரு காமன் பீப்புள் எல்லாமே உள்ளே கொண்டு வரும்னு நினைக்கிறதுனால அங்கே ஒரு கலவரம் ஏற்படுது. ஸோ 1857ல் சிப்பாய் மியூட்டின் வருது. அதோட ரிசல்டண்ட்டாக கிரவுன் ரூல் வந்து வருதுங்க. 1858லேருந்து 1947 வரைக்கும் கிரவுன் ரூல் வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறத அந்த சிப்பாய் மியூட்டினுக்காக அடுத்த பிறகு 1858ல் கொண்டு வராங்க. இது ஆக்ட் ஃபார் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு இது சொல்லுவாங்க இந்த ஆக்டை. இது வந்து கம்பெனி ரூல் வந்து என் பண்ணுது. கிரவுன் ஆனங்க இங்கிலாந்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியா வந்து வர ஆரம்பிக்குது. அதே போல் ஒரு நியூ ஆஃபீஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்ததை வைஸ்ராயா வந்து மாற்றுறாங்க. இந்தியாவுடைய முதல் வைஸ்ராயா கானிங், லார்ட் கானிங் வந்து வராரு. அதே போல் ஒரு நியூ ஆஃபீஸை வந்து உருவாக்குறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து உருவாக்குறாங்க. இவர் யாராக இருப்பார் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய ஒரு மெம்பராக இருப்பார். இந்தியா லண்டன் பார்லிமெண்ட்டுடைய ஒரு மெம்பரை தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவை வந்து மாற்றுறாங்க. அதே போல் வைஸ்ராய் கவர்னர் ஜெனரலாக வந்து வைஸ்ராயா வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. அடுத்த வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861ல் ஒரு கவுன்சில் ஆக்ட் கொண்டு வராங்க. இப்போ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 1858ல் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 15 மெம்பர் கவுன்சில் வந்து ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. 15 மெம்பர் கவுன்சில். ஸோ இந்த செக்ரட்டரிக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக ஒரு கவுன்சில் உருவாக்கி, இது வந்து ஒரு அட்வைசரி பாடியாக மட்டும்தான் இருக்கும். செக்ரட்டரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கவுன்சில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்ட் தான் உருவாக்கியிருக்கும். இந்த இடத்துல ஒரு கவுன்சில் உருவாக்கியிருப்பாங்களா. ஸோ அந்த கவுன்சிலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக காரணம் என்ன, மோர் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் இன்க்ளூஷன் இன் தட்ஸ் கவுன்சில் இருந்தால் தான் அது கவுன்சில் ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த சென்ட்ரலைசேஷன் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக டீசென்ட்ரலைஸ்ட் ஆகுது. இதையும் ஒரு கேள்வியாக வரும். இந்த இந்தியாவில் டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, 1861. இதே 1860ல் ஒரு நடந்திருக்கும், ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது இந்தியாவுக்கான பட்ஜெட் வந்து முதல்ல அங்கே தான் வந்து நடந்திருக்கும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ சிஸ்டமும் வந்து இதை தான் உருவாக்கிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோனா கிடையாதுங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பதவி, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்த வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிறது 1909ல் உருவாகிருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1861ல் நிறைய இந்தியன்ஸையும் வந்து கவுன்சில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக ஒரு 3 பேர் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் கவுன்சில் லா மேக்கிங் ப்ராசஸ், அதாவது ஒரு சட்டம் இயற்றப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்தியர்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. நீங்கள் மட்டுமே ஆங்கிலேயர்கள் மட்டுமே சட்டத்தை ஏற்றாம அவங்களையும் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக ஒரு 3 பேர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, மகாராஜா ஆஃப் பனாரஸ் அண்ட் பிறகு சர் திங்கர் ராவ், இவங்க 3 பேருமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ல் வந்து மார்லி மின்டோ, அதாவது மேலே பார்த்தா இல்லையா செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ செக்ரட்டரி ஆனவர் மார்லியாகவும் மின்டோ ஆனவர் வைஸ்ராயாவும் இருந்திருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்ல செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட் வந்து இப்போ தான் முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு தொகுதியில் முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அவர் தான் கேண்டிடேட்டாக இருக்கணும், அவங்களே தான் வந்து எலக்டர்ஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதனால தான் இவரை மின்டோவை வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்தியன்ஸையும் வந்து இன்டெரக்டாக வந்து எலெக்ஷன் மூலமாக அந்த கவுன்சிலில் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய கோல் என்ன அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல், முஸ்லீம்ஸு இந்துஸும் வந்து 2ஆக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் அது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990. ஸோ மாண்டேக் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா முதல்ல ப்ராவின்சஸில் டயார்கி மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2 சப்ஜெக்டாக, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டாகவும் ரிசர்வ் சப்ஜெக்டாகவும் 2ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சர் இங்கெல்லாம் வந்துருக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபர்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த டயார்கினா என்னென்னா சென்ட்ரல் லெவல், ஃபெடரல் லெவலும்
ப்ராவின்ஷியல் லெவலும் வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த சட்டம், இரிகேஷன் இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ஆனது லோக்கல் ப்ராவின்சஸ் இருக்கிறது கொடுத்துருப்பாங்க. ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, பைகேமரலிசம் கொண்டு இருப்பாங்க. அதாவது அப்பர் கிளாஸ், அப்பர் ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து இந்த ஆக்டில் தான் வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் ரெசிடியூ பவர் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கிட்டே தான், ஃபெடரல் கிட்டே தான் இருக்கும். அதையும் வந்து கொண்டு இருப்பாங்க. அதே போல் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனையும் வந்து சிக்ஸ் முன்னாடி வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சிக்ஸ் ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் முதல்ல வந்து டைரக்ட் எலெக்ஷனும் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த விஷயங்களுடைய இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுடைய ஒரு விஷயமா கொண்டு இருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல தான் இது 1919 வந்தாலும் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1921. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டை வந்து செப்பரேட்டாக வந்து கொண்டு வந்ததும் வந்து இந்த ஆக்டில் தான். அடுத்தா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் 1935 ப்ரொபோஸ்ட் அண்ட் ஆல் இண்டியா ஃபெடரேஷனை இப்போ தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. டயாரிக்கி மெத்தடை வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷனாக ஒன்றும் கிடையாதுங்க, ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தாங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டயாரிக்கி மெத்தடை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவின்ஷியல் அட்டானமியை வந்து கொடுத்துருப்பாங்க. டயாரிக்கி அட் த சென்டர் இன்ட்ரூஸ் த டயாரிக்கி, மேலே வந்து சென்டரை டயர்க்கியாக வந்து கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா, ரெண்டாக இருந்தது, இங்கே 3 லிஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. 3 லிஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, ஃபெடரலிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியலிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ இது மாதிரி 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. கம்யூனல் எலக்ட்ரேட்டை வந்து இன்னுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபெடரல் கோர்ட்டு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் ப்ராவின்சஸ், அதாவது மினிஸ்டர்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் அங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபெடரல் ரயில்வே அத்தாரிட்டி, ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் எலிஜிபிள் ரைட் ஹோல்டர் வந்து பிரான்சஸ் அவங்களுக்கு வந்து அதாவது ஓட்டு போடக்கூடிய சதவீதத்தை வந்து 10% டோட்டல் பாப்புலேஷனில் 10% வந்து அது இன்க்ரீஸும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட். இந்த ஆக்ட் மூலமாக தான் 1947 நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பேஸாக இருந்தது இந்த ஆக்ட் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1935 பிறகு வந்து 1940 ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் ஒன்று வரும். ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் பிறகு கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். 1946 ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக வந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸில் இந்த எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து பார்த்துருப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் நாம் அதோடைய மேக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வேணாம், ஏன்னா இங்கே இந்த ஐயப்பசாமி கோவில்ன்றதுனால கொஞ்சம் இன்றைக்கி இந்த நிறைய மலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அதனால் நிறைய பாட்டு போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நான் போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா. அதனால் இன்றைக்கி இந்த எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் பாருங்கள். ஸோ அடுத்த கிளாஸில் நாம் மேக்கிங்கில் இருந்தோம் இன்னும் கொஞ்சம் சில டாப்பிங்கில் கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.